ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையரங்கு நம்ம பார்க்க போற படம் ராகேஷ் வர்மா இயக்கத்துல நவீன் சந்திரா, ராஷி சிங் இவங்க நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் பிளைண்ட் ஸ்பாட். இந்த படத்தோடைய கதையை பத்தி பார்க்கணும்னா, ஒரு பயங்கரமான ரிச்சான ஃபேமிலி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ரெண்டு பேருக்கு இடையில பயங்கர பிரச்சனை நடக்குது, சந்தேகங்கள்லாம் வளர்க்குது. ஸோ அப்போ ஒரு கட்டத்துல வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடிச்சு போட்டுட்டு அவர் வந்து வீட்டை விட்டு வெளியேறாரு. வெளியூர் போறதுக்காண்டி, அதாவது அதர் ஸ்டேட் போறதுக்காண்டி போயிடுறாரு ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட் ஒன்று மன உளைச்சல் என்ன செய்றாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. சர்வெண்ட் போய் கதவை திறக்கிறாங்க, சூசைட் பண்ணி தொங்குறாங்க. போலீஸுக்கு கால் போகுது, போலீஸ் வர்றாங்க. போலீஸ் வந்தவன்னு பார்த்தீங்கன்னா இவர் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்றாரு நம்ம ஹீரோ நவீன் சந்திரா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, இன்வெஸ்டிகேட் பண்றாரு. பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாயிண்ட் தட்டுது. ஸோ அப்போ வந்து எல்லாரும் வந்து சூசைட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஃபாரன்சிக் எல்லாத்தையும் வர சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு சூசைட் கிடையாது, மர்டர் சார். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அந்த மர்டரா அல்லது உண்மையிலேயே சூசைட்டா அப்படி கண்டுபிடிக்கிறது இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய கதையை பத்தி பார்க்கணும்னே தெரியுது இது எந்த அளவுக்கு பயங்கர ஃபாஸ்டா போக போறதுங்கிறது. உண்மையிலே சொல்றேன், படம் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போனா கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேரை லாக் பண்ணி இவர் தான் மர்டர் சொல்லிட்டு கொண்டு போயிட்டே இருப்பாரு. அதாவது ஒரு மர்டர்ன்னு டிசைட் பண்ணிட்டு அவங்கள பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்து வேற ஒரு லீடு கிடைக்கும். அங்க போயிட்டு பார்த்தா அவங்க தான் மர்டர் அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அங்க இருந்து பார்த்து ஃபாரன்சிக் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் போடும். போஸ்ட்மார்ட்டம் போடும்போது இவர் 2 பேரும் சம்பந்தம் இல்ல, மர்டர் வேற ஒருத்தன்னு வரும். அங்க போயிட்டு அந்த மர்டரை போய் சேஸ் பண்ணி போறோம்னா அவர் மர்டர் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் கிடைக்கும். அங்க இருந்து இன்னொரு மர்டர் பண்ணவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிமா பாத்தீங்கன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை என்கேஜ் பண்ணி உட்காந்து கொஞ்சம் ஸ்லோ அடிக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையா கொண்டு போய் கிளைமாக்ஸ்ல நம்மளுக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயத்த வந்து அவங்க சொல்லி கிளைமாக்ஸை முடிச்சிருப்பாங்க. ஃபுல்லா பரபரப்பாவே போயிட்டு இருக்கு. பரபரப்பு பஞ்சம்னு நம்ம சொல்ல முடியும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ்ல இருக்குது. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா, நவீன் சந்திரா பாத்தீங்கன்னா இப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா 11 படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான போலீஸ் காப் ரோல பட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா வருவாரு. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். எப்போ வந்து 11 படம் நல்லா போச்சோ நவீன் சந்திராவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நல்ல நேம் கிடைச்சிச்சு. ஏற்கனவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் வெப் சீரிஸ் பண்ணாரு. ஸோ அதுல வந்து அவர் மார்க்கெட் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் ஹைப்பாவே இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா 11 பயங்கரமா போன பின்னாடி ஸோ இந்த படத்துக்கும் நம்ம மாதிரி ஆளுகளுக்கு வந்து படம் பார்க்குற ஆர்வம் வந்து பயங்கரமா ஜாஸ்தியாச்சு. ஸோ அதனால வந்து இந்த படத்தை பார்த்தோம். அவருடைய பயங்கரமா ஆக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியும். ஒரு போலீஸ் காப்போ அவருடைய இன்வெஸ்டிகேஷன் பாத்தீங்கன்னா அவருடைய மூளையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வேற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. அந்த ஹஸ்பண்டா வர்ற ரவி வர்மாவும் கூட ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி படம் வந்து பாத்தீங்கன்னா அருமையா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் கொஞ்சம் இதா இருப்பாங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்களோட ரோல் சின்ன ரோலா இருந்தா கூட அவங்க ரொம்ப ஆப்டாவே நல்லாவே பண்ணிட்டு இருப்பாங்க. வேலைக்காரியா வர்ற அம்மா, அவங்களுக்கு மகளா வர்றவங்க ஒருத்தவங்க எல்லாருமே ஆக்டிங்ல பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால என்னமோ தெரியல, இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ அடிச்சா கூட இந்த படத்தை நம்ம முழுசா பாத்திரலாம் அளவுக்கு இந்த படம் கொண்டு போய் முடியுது. உண்மையிலே டைம் கிடைச்சா நீங்க கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் வந்து ஒரு அருமையான ஒரு ஆவரேஜான நல்ல த்ரில்லர் மூவின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கிரைம் த்ரில்லரு. நீங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அமேசான் பிரைம்ல இருக்குது. 5 லாங்குவேஜ்ல இருக்கு. தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, நம்ம மலையாளத்துல இருக்குது. ஸோ பார்க்காதவங்க வந்து ஓடிடியில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிமிஷம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.